ஓம் சாந்தி. நாம் சத்தியமானவரின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஆத்மா. நாம் வெற்றிமணி மாலையில் வரக்கூடிய ஆத்மா. நாம் தீவிர புருஷார்த்தி ஆத்மா. நினைவு யாத்திரையினால் நம்முடைய சம்பாத்தியம் சேமிப்பு ஆகின்றது. நாம் நஷ்டத்திலிருந்து லாபத்தில் வருகின்றோம். உலகிற்கு அதிபதியாக ஆகின்றோம். சத்தியமான தந்தையின் தொடர்பு கிடைக்கும் பொழுது நமக்கு முன்னேறும் கலையாகி விடுகின்றது. ராவணன் நம்மை மூழ்கடிக்கின்றான். தந்தை கரையேற்றி அழைத்துச் செல்கின்றார். தந்தையினுடைய அற்புதம் என்னவென்றால், ஒரு நொடியில் எப்பேற்பட்ட சகவாசம் அளிக்கிறார் என்றால், அதன் மூலம் நமக்கு கதி சத்கதி ஆகிவிடுகின்றது. அதனால் அவர் மந்திரவாதியாகவும் இருக்கின்றார். தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம். அவர் ஆத்மாக்களின் தந்தை. பரமபிதா பதித்த பாவனர் ஆவார். அந்த பதித்த பாவனரை தான் நாம் நினைவு செய்கின்றோம். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து ஒரு தந்தையை நினைவு செய்கின்றோம். ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் எரிந்து போய்விடுகின்றது. தந்தையின் நினைவினால்தான் சேமிப்பாகின்றது. இது பாடசாலையாகும். இங்கே நாம் படிக்க வந்திருக்கின்றோம். லட்சுமி நாராயணர் தான் நம்முடைய லட்சியம் மற்றும் நோக்கமாகும். இப்பொழுது நாம் தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு அதிபதி ஆக வேண்டும். இப்பொழுது தந்தை அசுரனில் இருந்து தெய்வீக மாணவராக ஆக்குகின்றார். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதால் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகின்றோம். நாம் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நாம் புண்ணிய ஆத்மா ஆகும் பொழுதே சுகம் கிடைக்கின்றது. இப்பொழுது நாம் புண்ணியத்தை சேமிப்பு செய்கின்றோம். நாம் யோக பலத்தினால் பாவங்களை முடித்து விடுகின்றோம். நினைவு யாத்திரையினால்தான் நாம் உலகிற்கு அதிபதியாகின்றோம். தந்தை முழு உலகிற்கும் சத்கதி அளிக்கும் அற்புதம் செய்கின்றார். அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கின்றார்.
இதுதான் தந்தையின் மாயாஜாலமாகும். நாம் முக்திதாமம் வழியாக ஜீவன் முக்தியில் செல்வோம். இப்பொழுது நமக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல், இடை, கடையின் தரிசனம் ஆகியிருக்கின்றது. இந்த ஞானத்தினால் நாம் நரனிலிருந்து நாராயணராக ஆகின்றோம். நாம் முழுமையாக முயற்சி செய்து வெற்றி மணியில் மணியாக ஆகின்ற பொழுது தண்டனைகளிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். தந்தை ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வருகின்றார். பாண்டவர்களாகிய நம்மை வெற்றி அடையுமாறு செய்திருக்கின்றார். இப்போது நாம் வழிகாட்டியாக இருக்கின்றோம். வீடு செல்வதற்கான யாத்திரை செய்திருக்கின்றோம். இப்பொழுது நமது யாத்திரை வீடு செல்வதற்கானதாகும். நாம் நினைவு யாத்திரையை அதிகரித்துக் கொள்வதால் நம்மளுடைய பாவங்கள் சாம்பலாகி விடுகின்றது. மேலும் சேமிப்பும் செய்கின்றோம். இப்போது நாம் ஞானச்சிதையில் அமர்ந்திருக்கின்றோம். தந்தைதான் நம்மை ஞானச்சிதையில் அமர்த்துகின்றார். நம்முடைய கடைசி நேரத்தை பற்றி எந்த நிச்சயமும் கிடையாது. எனவே ஒவ்வொரு நேரத்தையும் கடைசி நேரம் என புரிந்து கொண்டு நாம் எவரடியாக இருக்கின்றோம். எவரடி என்றால் தீவிர புருஷார்த்தி. ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம். எனவே சதா மோகமற்றவராக, விகல்பமற்றவராக நாம் இருக்கின்றோம். நமது ஸ்திதியை சதா விடுபட்டதாக வைத்திருக்கின்றோம். எனவே எது நடக்குமோ அது நல்லதாகவே தான் நடக்கின்றது. தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்காக வெற்றி மாலையில் மணியாவதற்கான புருஷார்த்தம் செய்கின்றோம். நாம் ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் சாந்திதாமமாகிய வீட்டிற்கான யாத்திரையை நாம் செய்விக்கின்றோம். நினைவு யாத்திரையை அதிகரித்து அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவராக நாம் ஆகின்றோம். யோக அக்னி மூலமாக ஆத்மாவை உண்மையான தங்கமாக ஆக்குகின்றோம். மேலும் நாம் சதோப்பிரதானமாக ஆகின்றோம். ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம் என புரிந்து சதா எவரடியாக இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.